ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து மடக்கு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட்டுக்கு பார்த்திங்கன்னா மடத்த காஜா, சிரோட்டி, லேயட் பூரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பேரெல்லாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே இந்த ஸ்வீட் வந்து பண்ணுறாங்க. ஆனால் பேர் மட்டும்தான் வித்தியாசப்படுது. இன்றைக்கி இந்த ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன பவுலில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பண்ண போகிற ஸ்வீட்டுக்கு ஒரு நல்ல மஞ்சள் கலர் கொடுக்கறதுக்காக தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபுட் கலர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம மஞ்சள் சேர்த்து கலந்து வச்சு அந்த தண்ணியை ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இது மைதா மாவில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது கோதுமை மாவில் கூட பண்ணலாம். இப்போ கலந்தாச்சு. இப்போ இதோட வந்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றினீங்கன்னா போதும். நெய்யை வந்து உருக்கிட்டு கொஞ்சம் சூடாக ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு திரும்பவும் வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து இதில் எண்ணெய் கூட ஊற்றி பண்ணலாம். நெய் சேர்க்கும்போது ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நெய் சேர்த்து செய்கிற அதே ரிசல்ட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி பண்ணும்போதும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதோட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டான மாவாக இதை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவு தான் உங்களுக்கு தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மெஷர்மெண்ட் கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு பாகு ரெடி பண்ணிக்கலாம். சர்க்கரை பாகு வந்து கரெக்டாக 1/2 கம்பிப்பதம் வர அளவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. பாகு வந்து இந்த மாதிரி விரலால் நம்ம தொட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன கம்பி மாதிரி அதில் வரும். அது வந்து பாதியில் இந்த மாதிரி உடையணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சுகர் சிரப் வந்து கிறிஸ்டலைஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன லெமன் பீஸ் வந்து உள்ளே போட்டுக்கோங்க. இன்றைக்கி வந்து நான் குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்ற மாதிரி நல்லா குட்டி குட்டியான மடக்கு ஸ்வீட்டாக பண்ண போகிறேன். அதனால் இந்த மாவு வந்து நான் 2 போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. எவ்வளோ தூரத்துக்கு உங்களால் மெல்லிஸாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லா மெல்லிஸாக தேய்ச்சிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சைடில் எக்ஸஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதில் வந்து நம்ம லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் கூட தடவிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் தடவிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம அரிசி மாவு தூவிட்டு அதையும் வந்து நல்லா எல்லா பக்கமும் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு கார்னர்ல இருந்து அப்படியே மெதுவாக ரோல் பண்ணி கொண்டு வாங்க. நம்ம இதில் தேய்ச்சிருக்கிற நெய்யும் அரிசி மாவும் தான் நமக்கு வந்து இந்த ஸ்வீட்டில் அப்படியே தனித்தனியான லேயராக பிரித்து கொடுக்கும். இப்போ ரோல் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து விரலால் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு முன்னால் கத்தியில் லைட்டாக எண்ணெய் போட்டுட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா மாவு வந்து ஒட்டாது. இப்போ 2 முனையிலே எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் அதில் வந்து நல்லா லேயராக வந்திருக்கு. இது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்ப அந்த லேயரெல்லாம் நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு அழகாக அடுக்கடுக்காக தெரியும் உங்களுக்கு. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வந்து தேய்ச்சிக்கலாம். அதுக்கு முன்னால் லைட்டாக விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டாக ரொம்ப அழுத்தாமல் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா அழகாக தேய்ச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெயை வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளே இருக்கிற லேயர் வர நல்லா ஃப்ரை ஆகும். இல்லைனா மேலே இருக்கிற லேயர் மட்டும் கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து வேகாது. அதே மாதிரி நீங்கள் மிதமான சூட்டில் வச்சு ஃப்ரை பண்ணுறப்ப இதோட கலர் வந்து உங்களுக்கு மாறாது. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் அதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதே மாதிரி அந்த அடுக்குகளும் உங்களுக்கு தனித்தனியாக தெரியுது.
இப்போ இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் நல்லா அடங்குனதுக்கப்புறமா இதை எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. நல்லா சுத்தமாக எண்ணெயை வந்து வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சர்க்கரை பாகில் போடணும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம். சர்க்கரை பாகில் போடுறப்ப சர்க்கரை பாகு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் சூடாக இருக்கணும். அதே மாதிரி இதை சர்க்கரை பாகில் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. ஒரு 30 செகண்ட் மட்டும் போட்டால் போதும். லைட்டாக ஒரு பெரட்டிட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் சர்க்கரை பாகிலேருந்து எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும் உங்களுக்கு. இப்போ எல்லாத்தையும் சர்க்கரை பாகிலேருந்து எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு வந்து ஒன்று எடுத்து உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா தனித்தனியாக லேயராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.